பொது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திரு ரவிக்குமார் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். தாவேக, காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் ஆதரவை கேட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நேற்று டெல்லியில தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எமது தலைவருக்கும் இந்த ஆதரவு கேட்ட கடிதம் வந்திருக்கிறது. இது தொடர்பாக எங்கள் தலைவர் உரிய விளக்கத்தை அளிப்பார்கள். அதை எங்கள் தலைவர் அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே அறிவிப்பார்கள். அது தவறான செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சந்திக்கவில்லை. இதுவரை தாவேக மதச்சார்பற்ற கட்சிகளினுடைய ஆதரவோடுதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றினுடைய ஆதரவை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். தாவேக, காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் ஆதரவை கேட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நேற்று டெல்லியில தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எமது தலைவருக்கும் இந்த ஆதரவு கேட்ட கடிதம் வந்திருக்கிறது. இது தொடர்பாக எங்கள் தலைவர் உரிய விளக்கத்தை அளிப்பார்கள். அதை எங்கள் தலைவர் அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே அறிவிப்பார்கள். அது தவறான செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சந்திக்கவில்லை. இதுவரை தாவேக மதச்சார்பற்ற கட்சிகளினுடைய ஆதரவோடுதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றினுடைய ஆதரவை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இல்ல